எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசிலிருந்து ஒரு புதிதாக ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து தான் ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th, அதுக்கப்புறம் ஐடிஐ, அதுக்கப்புறம் எனி டிகிரி, அது கூடயே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சவுத் இந்தியன் ரயில்வேஸ் அனௌன்ஸ் பண்ணக்கான ஜாப் வேக்கன்சிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியே வந்து சேரும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு மொத்தம் காலியிடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 67 ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிக்க பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுத் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து தான் அஃபீஷியல் சைட்டில் தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாம் வந்து நியூ ரிஜிஸ்டருங்கிற ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியும், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது நீங்கள் வேலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா யூசர் நேம் பாஸ்வேர்டு, அது அடுத்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இதுலேயே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து தான் ஜாப் ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 07/9/2024. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5லையும் லெவல் 7லையும் பேக்கான ஸ்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ்க்கான ஓப்பனிங் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 07/9/2024. ஓகேங்களா? க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 06/10/2024. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் அந்த அத்லட் மென்ஸாக இருக்கீங்கன்னா 400x800. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்லட் உமன்ஸ்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 400x8. ஓகேங்களா? அதுக்கும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி பில்டர் மென்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 75 கிலோலேருந்து 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செஸ்ஸாக இருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்கன்னா கிராண்ட் மாஸ்டராக இருந்தீங்க அந்த செஸ்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் மென்னாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 81 கிலோலேருந்து 96 கிலோ ஓகேங்களா இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாக 5 இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் போஸ்டிங் ஃபார் லெவல் 4 and 5க்கு இந்த ஓப்பனிங்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து நோட்ஸஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் 2, 3க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ அந்த ஈவெண்ட்டுக்கான பொசிஷன்ஸ், அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி பேஸ்கெட் பால், பாடி பில்டிங், கிரிக்கெட், ஃபுட்பால், ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரிக்காக சேலரிக்குள்ளே போயிடலாம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 முடிக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெவல் 5ல போகிறீங்க அப்படின்னு நினச்சா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 29,200 வந்துடும். ஓகேங்களா. உங்கள் பொசிஷன்ஸ் நீங்கள் எந்த ரோலுக்கு போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து இங்கே வந்து டிசைட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் இல்லை, ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறதுனால ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் டீட்டெயில் லிஸ்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் மேண்ட்ரேட்ரியாக அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் வீடியோவாக டீட்டெயிலிஸ்டிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.